சுபா, நான் உங்களை மீண்டொரு முறை நிகழ்ச்சிக்காக வரவேற்கின்றேன். ஒரு குடும்ப தலைவியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு கொடூரங்கள் நடக்குது. உத்தரப்பிரதேசம் நடப்பதையும் தாண்டி தமிழ்நாட்டில் இப்பொழுது எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், விவாதிக்கப்பட வேண்டிய விவாதங்கள் பொறுப்புள்ளவர்கள் விவாதிக்காமலே போயிருக்கிறார்கள். நாங்கள் மட்டுமே எடுத்திருக்கின்றோம். எப்படி பார்க்கிறீர்கள்? சரி, இது ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்தக்க விஷயம். நான் டாக்டர் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணேன். நீங்க அந்த கல்கட்டா விஷயத்துல அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை டீடைல்டா படிச்சிருந்தா ஒரு மருத்துவராக ஒவ்வொருவருக்குமே வேதனை விம்மி தெரிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணுடைய தோள்பட்டை எலும்புகள், கைகள், கால்கள் அனைத்தும் உடைக்கப்படும் போது, உடம்பு கடித்து வெறி நாய் போல் கடித்து குதறப்படும் போது அந்த பெண் உயிரோடு இருக்கின்றாள். அதற்கான உடம்புல நடக்கிற ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். இதை விட ஒரு கொடுமை ஏதாவது இருக்கா? நீங்க இங்க அங்கன்னு இல்ல, இது மனிதன்னு நான் சொல்ல மாட்டேன், மிருக குணத்தின் வக்ரமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஒரு பெண் மருத்துவர் 36 நேரம் அயராது பாடுபடுறாங்க. அவங்களுக்கு ஒரு சுத்தமான கழிப்பறை நம்மளால கொடுக்க முடியல, ஒரு இடம், சேஃபான இடம் கொடுக்க முடியலன்னா அது எந்த அரசாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். சார் ரைட்டா சொன்ன மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாடு நம்ம நாட்டை பாரத மாதான்னு சொல்றோம். நம்மளோட நதிகளை பெண்களின் பெயர்களாக சொல்றோம். தெய்வங்களை பெண்களா வணங்குறோம். இதுதான் பெண்களுக்கு கொடுக்கப்படும் பாதுகாப்பா? 78 ஆண்டுகள்ல அந்த அம்மா ஒரு டெய்லர் அந்த குழந்தைய படிக்க வச்சிருக்காரு. எம்டில தங்கப்பதக்கம் வாங்குவேன்னு அவங்க நோட்ல எழுதி வச்சிருக்காங்க வீட்டுல. அரசு ஆளும் முதல்வர் பெண் அந்த இடத்துல, மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அவர்கள் கிட்டத்தட்ட என்ன செஞ்சாங்க தெரியுமா? 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தந்தாங்க. அதற்கு அந்த பெற்றோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த இழப்பீடை வாங்கினா என் பொண்ணை வித்து வாங்குற மாதிரி, அதனால எனக்கு அந்த இழப்பீடு வேண்டான்ட்டாங்க. அந்த இடத்துல அந்த தாயே உயர்ந்து நிற்கிறாள் சார். ஒரு அரசாங்கமும் அதிகாரிகளும் எத்தனை தவறு செஞ்சுட்டாங்க. இந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசாங்கம் தற்கொலைன்னு சொல்லியிருக்காங்க. 3 மணி நேரம் பார்க்க விடல. இதை எடுத்து மக்கள் போராட்டம் நடத்தினாங்கன்னா அந்த போராட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க கண்டிப்பா வேலைக்கு வரணுங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க. அதை மீறி நான் போராட்டம் நடத்துறேன்னு இறங்கி போராட்டம் நடத்துறாங்க. யாரை எதிர்த்து இவங்க போராட்டம் நடத்துறாங்க? இவங்களே எதிர்த்து போராட்டம் நடத்துவாங்களா? சட்டம் ஒழுங்கு இவங்க கையில இருக்கு. இதை மீறி ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, உதய் குஹாங்கிறவர், அவருடைய அதாவது நம்ம மம்தா பானர்ஜி அவங்களுடைய அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, யாராவது இதற்கு காரணம் மம்தா அவர்கள்னு நீங்க கைய நீட்டினீங்கன்னா உங்க விரலை உடைச்சிடுவேங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு பப்ளிக்க பார்த்து. இதுதான் நீங்க மக்களுக்கு கொடுக்கும் பாதுகாப்பா? வேலையை பயிர மேய்வதுன்னு சொல்றாங்கல்ல, இங்க இந்த அரசு அந்த அரசுன்னு எந்த அரசுமே பிரச்சனை கிடையாது. இங்க யார் செஞ்சாலும் தவறுதான், தப்பு தான். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக இங்க ஊடகங்கள் மிகப்பெரிய கடமையை ஆற்ற வேண்டும். இந்த கல்கத்தா ஒரு விஷயத்தை நீங்க எல்லாருமே எப்பவுமே பேசுறீங்க, ஏன் தமிழ்நாட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பேச மாட்டேங்கிறீங்க? அது ஒருத்த நாடாக இருக்கட்டும், இல்லைன்னா கிருஷ்ணகிரி பர்கூராக இருக்கட்டும், அதை தாண்டி வேலூர் சம்பவமாக இருக்கட்டும், நெல்லை தூத்துக்குடி சம்பவமாக இருக்கட்டும், ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. பேசுறதுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு மீடியாவுக்கும் பொறுப்பும் இருக்கு, கடமையும் இருக்கு. நீங்க கடமையை உணர்ந்து செயல்படுறீங்களா? சரி சுபா இருங்க. ஆர்எஸ் பாரதி ஒரு வார்த்தை சொன்னாரு சார் ஊடகங்களை பார்த்து. அதை கேட்கும் போது ஒவ்வொரு ஊடகவியலாளருக்கும் கோபங்கள் வரணும், கோபம் தெறிக்கும், கொப்பளிக்கும். அப்ப அவர் சொன்னது உண்மையா? இப்ப நீங்க எல்லாம் வாய மூடிட்டு இருக்கும் போது. சரி சுபா இருங்க, நம்ம ரெண்டாவது பேசுவோம். சுபா நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய நிறைய கருத்து. சுபா சார், நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஒரு இடத்துல மார்னிங் ஒரு சின்ன குழந்தை, 3 வயது நிரம்பிய குழந்தைய பெற்றோருடன் பிளாட்பாரத்துல படுத்த குழந்தைய கூட்டிக் கொண்டு போய் கற்பழிச்சிருக்காங்க. அடுத்தது மகாராஷ்டிரத்திலயோ மத்திய பிரதேசத்திலயோ ஒரு ரயில் நிலையத்துல 4 வயது சிறுமி, ஒரு ஸ்கூல் நர்சரி ஸ்கூல்ல இருந்த 4 வயது சிறுமி 2 குழந்தைகளை பார்த்து கொண்ட அந்த ஆயான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய தவறா நடந்திருக்காங்க. இதுக்காக மிகப்பெரிய கலவரம் ரயில் நிலையத்தில் ஏற்பட்டிருக்கு. காவல் துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் வன்முறையா மாறி இருக்கு. நடந்த போராட்டம் வன்முறையாக மாற்றப்பட்டிருக்கு. சோ நீங்க தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நொடியும் இங்க ஏதோ ஒரு பெண் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிகார வர்க்கத்தினரால், இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கோம், இந்த பொசிஷன்ல இருக்கோம், நம்ம அரசுக்கு நெருக்கமானவங்களாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே துன்பப்படுகிறாள், துயரப்படுகிறாள். அதுக்கு வயசெல்லாம் வித்தியாசம் கிடையாது. சின்னவங்களா 5ல இருந்து 60 வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான் அவங்களுக்கு. 5 கூட 5 மாசம் நான் சொல்றேன், 5 வயசு சொல்லல, 5 மாசத்துல இருந்து 60 வருஷம் வரைக்கும் எல்லாரையுமே ஒன்றாக ட்ரீட் பண்றது இந்த ஒரே ஒரு விஷயத்துலதான் ட்ரீட் பண்றாங்க. இது ரொம்ப, அதாவது கல்கட்டால நடந்ததுக்கு மம்தா பானர்ஜி மட்டும் பொறுப்பு கிடையாது, மொத்த இந்தியாவுமே பொறுப்பு. எல்லோருமே வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம். இந்த கனத்தை இதயத்தோட பதிவு பண்றோம். நம்ம மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். நம்ம நாட்டுல ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அப்புறம் என்ன அரசாங்கம்? யார் ஆண்டால் என்ன?
நாம் ஒவ்வொருவரும் என்றைக்கு செயல்படுகிறோமோ அன்றைக்கு மட்டும்தான் இந்த மாறும். இந்த 3 விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா சார் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அந்த கல்கட்டா விஷயத்துல அந்த முதல்வர் இருக்காரு இல்லைங்களா, அவர் மேல 2023ல புகார் வந்திருக்கு. ஆனா அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த புகார் நடந்து இவங்க இவரை அந்த இடத்துல இருந்து ராஜினாமா பண்ண உடனேயே அடுத்த ஒரு சில மணி நேரத்திலே அவர் வேறொரு இடத்துல இயக்குனராக மாற்றப்படுகிறார். ஆளும் அரசாங்கத்தால், மம்தா பானர்ஜியின் அரசாங்கத்தால். இது ஒரு பிரச்சனை. அடுத்தது இங்க நம்ம தமிழ்நாட்டுல பாருங்க, ஒரத்த நாடுல அந்த காவல்துறை ஆய்வாளர் அவங்க பேர் பிரியாவோ என்னமோ, அவங்க என்ன பண்றாங்க, அந்த காவல்துறை பாப்பாநாடு காவல் நிலையத்துல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதை வாங்கவே இல்லை. அதை உயர் அதிகாரிகளுக்கும் கொடுக்கல. சோ அதிகாரத்துல இருக்கிறவங்க தங்களுடைய எல்லாருமே அப்படி செய்வது கிடையாது. ஆனா ஒரு சிலர் தங்களுடைய கடமையிலிருந்து தவறுவதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதுவுமே கிடைக்கல. பர்கூர்ல பாருங்க, அந்த முதல்வர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மெடலும் 3 ஷீல்டும் கொடுத்து, ஒரு ஷீல்டு 3 மெடல் கொடுத்திருக்காரு. சோ அவள் பட்ட துன்பத்துக்கு அந்த ஒரு ஷீல்டு 3 மெடல் சரியா போயிடுமா? எவ்வளவு அச்சுறுத்தலாக இருக்கு. பெற்றோர்கிட்ட சொல்லாதீங்க, வருத்தப்படுவாங்கன்றீங்க. நீங்க ஒரு பிரஜையாக உங்களுக்கு கீழே கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க பண்ணிருக்காங்கன்னா அவங்க மேல ஏன் ஆக்ஷன் எடுக்கல? அந்த பள்ளி ஏன் ஆக்ஷன் எடுக்கல? அந்த குழந்தைக்கு ஏன் பாதுகாப்பை உறுதி செய்யல அந்த பள்ளி? பெற்றோர் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்கன்னா ஸ்கூல் தானே சார் பொறுப்பெடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி சமுதாயத்துல வீட்டை தாண்டி வெளியில் வரும் ஒவ்வொருவருக்கும் அவரை சுற்றி உள்ளவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டாலே ஒழிய இந்த நிலை மாறாது. அதற்கு எல்லோருமே நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணுங்கிறதுதான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் சமூக பொறுப்பு வேண்டும். ஒன்னே ஒரு கருத்து சார், நேரம் முடிந்தது, சொல்லுங்க, ஷார்ட்டா சொல்லுங்க சார். அதாவது என்னன்னா, ஜெயலலிதா அம்மா இருந்த போது ஜீவஜோதி வழக்குன்னு ஒரு மிகப்பெரிய வழக்கு வந்தது. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இது உண்மையா இருந்தா இது மேல ஒரு ஆக்ஷனை எடுங்கன்னு அவ்வளவு பெரிய பிக் ஷாட்டுக்கு எதிராக தமிழகம் மட்டும் இல்ல உலகம் பூரா கிளைகள் இருந்தாலும் கூட அவங்க மேல ஆக்ஷன் எடுத்த ஒரு பெருமைக்குரியவர்கள் நம்முடைய மறைந்த புரட்சி தலைவி அவர்கள். அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க கொடுத்த அந்த காவல்துறைக்கு கொடுத்த அந்த ஓபன் ஹேண்ட்ஸ் இன்னைக்கு இல்லையோ, அவங்க காவல்துறையின் கைகளை கட்டப்பட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் சார் தோன்றுகிறது. நிச்சயமாக.